ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே 8 வயசு இருக்கும் போதே அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வளர்க்குறான். அவளோட 18 வயசுல இருந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கா. வருஷம் வருஷம் அவள் பர்த்டேக்கெல்லாம் ஹீரோயின் ஒரு வாட்டியும் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. ஆனா ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதனால? அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் கதை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. எக்கச்சக்கமா பக்காவா செம சூப்பரா வந்துட்டு அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இடத்த பூராவும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னோட 18வது பர்த்டேல இருந்து நான் வந்து என்னோட அங்கிளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட 24வது பர்த்டே. அதாவது அவன் என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, நான் எப்போ படிப்பை முடிக்கிறேனோ அப்போ வந்து உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்போ சொல்லு அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு என்னோட படிப்பை முடிச்சுட்டேன். இன்னைக்கு நான் வந்து என் அங்கிளுக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு தெரியுமா, இன்னைக்கு அவனோட கிஃப்டே நான் தான் அவனுக்கு அப்படின்னு சொல்றா. இப்போதான் வந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 8 வயசு குழந்தையா இருந்திருக்கா. அந்த நேரத்துக்கு அவளோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஸ்பேஸ்க்கு ரிசர்ச்காக போயிருந்திருக்காங்க. அவங்க போன ராக்கெட் வந்து ஸ்பேஸ்லயே வந்து வெடிச்சு செதறிடுறதுனால 2 பேருமே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அந்த சின்ன வயசுலயே இவ வந்து அனாதையா நிக்கிறா. இவளோட சித்தப்பா மாமா அத்தை எல்லாருமே வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே தவிர இவளை பத்தி யாருமே கவலைப்படல. இவளை நீதான் பாத்துக்கணும்னு மாறி மாறி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ரூஹி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு. அப்பதான் இந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வந்து சாஹி. இனிமே உனக்கு எல்லாமுமாவே நானே இருக்கேன், என் கூட வந்துரு, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை நீட்டுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி அங்கிருந்து போயிடுறா. அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமா என்னோட அங்கிள் வந்து என்னை எந்த ஒரு குறையும் இல்லாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் மேலேயே ஒரு நாள் காதல் வந்தது. ஆனா நான் அதை 18 வயசு ஆனதா சொல்லணும் அப்படின்னு நினைச்சு என்னோட 18வது வயசு பர்த்டே அன்னைக்கு அவரை கிஸ் பண்ணி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பைத்தியம், போய் வேலை எதனா இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா நான் உன்னோட அங்கிள் கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசு அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வருஷம் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது என்னோட வழக்கமாவே ஆயிடுச்சு. அப்போ போன வருஷம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீ உன்னோட படிப்பு முடி, அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வாட்டி என்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னைக்குதான் அந்த நாள், என்னோட 24வது பர்த்டே. அது மட்டும் இல்லாம நான் டிகிரியும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ என்ன படிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா அம்மா மாதிரி தான் இவளுமே ஸ்பேஸை தான் ரிசர்ச் படிச்சிருக்கா. அதே நேரத்துக்கு அவளோட ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இதோட படிப்பை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றியேம்மா, நீ என்னோட ரிசர்ச் டீம்ல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்காரு. ஆனா இவ என்ன சொல்றான்னா, இல்ல என்னோட ட்ரீமே வேற, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலி லைஃபை செட்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே எதுக்காக நான் இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்னோட அங்கிளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், நான் தான் அவரோட கிஃப்ட் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள வரான். ஹீரோ வந்து சவுண்ட் கேட்ட உடனே இவ என்ன பண்றான்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்துகிட்டு வெளியில வரா. அவ்வளவுதான், அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இவ அப்செட் ஆயிடுறா. என்ன கன்றாவியான ட்ரெஸ் இது, போய் மரியாதையா ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காத்துறான். இவளும் வேகமா போய் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இவளோட பேரு வந்து சார்லி, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட ஃபியான்சே, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. சார்லியும் வந்து வேகமா ஹீரோயின் கிட்ட ரொம்ப அக்கறையாவும் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து உன்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு உங்கள் அங்கிள் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ எப்படி இருக்க, நீ ரொம்ப நல்லா படிப்பியாமே, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, என்னை டிகிரி முடிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து சொல்லு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் டிகிரி முடிச்சுட்டேன், நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் புத்தியே வராதா, இன்னமும் இதே நினைப்புல தான் இருக்கியா, நீ எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறான்.
வா ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சார்லியோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக அவன் ரூம்க்கு கிளம்புறான். அப்போவும் ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மரியாதையை என் கையை விடு, தயவு செஞ்சு நீ இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னா என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அவளோட மனசுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். நமக்கு யாருமே இல்லை, நம்ம அனாதை தானே, நமக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்காக நின்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவனோட செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இவனுமே ஸ்பேஸுக்கு ஒரு ரிசர்ச் டீம் அனுப்ப போறான். நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா பாதிலேயே விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க இல்லையா ஒரு ரிசர்ச், அதை இவன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத ஆசைப்படுறான். ஆனா ஹீரோயினுக்கு இப்ப தெரிய வேண்டாம், ஹீரோயினுக்கு நம்ம லேட்டா அதை சொல்லலாம், எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அவளுக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு வர சார்லி என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இந்த டை ரொம்ப கேவலமா இருக்கு, எதுக்காக இவ்வளோ பழைய டையை நீ கட்டிட்டு இருக்க, இது ரொம்ப நல்லாவே இல்லை, நான் உனக்கு புதுசா கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழசா இருக்கிறத தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு டை கட்டுறா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த டை வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக கிஃப்ட் பண்ண டை. அதை தூக்கி கடாசிட்டா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. ஆனா ஹீரோ சைலண்டாவே நின்றுட்டு இருக்கான், எல்லாம் தெரிஞ்சோம். இப்பதான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோவோட பர்த்டேக்காக அந்த டையை வாங்கி அவளோட பேரை அதுல எம்ப்ராய்டரி பண்ணி ஹீரோக்கு கிஃப்டா கொடுத்துருப்பா. அதை தான் இப்ப தூக்கி குப்பையில போட்டாங்க இல்லையா, அதுக்காக நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களோட கல்யாணத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பார்ட்டில நம்ம ஹீரோயின் கலந்துக்கவே இல்லை. ஆனா இவ சார்லி என்ன பண்றான்னா ரொம்ப கம்பல் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு பார்ட்டில கலந்துக்க வைக்கிறான். அதுவும் எதுக்காக அப்படி பண்றா அப்படின்னு பார்த்தா, அதுல சிங்கிள் பசங்க எல்லாம் வந்திருக்கானுங்களாம். அவனுங்க எல்லாருக்கும் இவ இன்னும் சிங்கிளா தான் இருக்கா, நீங்க மனசு வச்சீங்கன்னா நீங்க யார் வேணாலும் மிங்கிள் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு செம கடுப்பாதான் ஆகுது. ஆனாலும் அவன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்கான். உடனே அங்க ரெண்டு பசங்க ரெடி ஆயிடுறானுங்க ஹீரோயின் கூட மிங்கிள் ஆகுறதுக்கு. வாங்க வாங்க உட்காருங்க, நாங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கோம், யார் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஒரு பிரேஸ்லெட் ஏலத்துல நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான். அந்த பிரேஸ்லெட்டை அவன் பத்திரமா வச்சிருக்கான், யாருக்குமே தராம. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கா அப்படின்னு கேட்கும் போது, நானே உனக்கு தரணும் அப்படின்னு தருவேன், ஆனா இப்போதைக்கு இது உண்ணுது இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சிருந்திருக்கான். அது நம்ம சார்லியோட கையில இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அதோட ரேட்டு 30 கோடியாம். அது கேட்ட உடனே எங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியமாயிடுறாங்க. எங்களோட வெட்டிங் பார்ட்டிக்கு நீ குடிக்கலன்னா எப்படி, உனக்கு 24 வயசு ஆயிடுச்சு, நீ தாராளமா குடிக்கலாம், குடி அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணும்போது ஹீரோயின் வேண்டாம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ உடனே, நீ எதுக்காக சார்லியர் இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற, ஒரே ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால ஒன்னும் ஆயிடாது, நீ அதிகமா குடிச்சேனாதான் தப்பு, அதை குடி மரியாதையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டுறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படிதான் ஒரு நாள் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியில குடிச்ச அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமும் ஒத்துக்காம அவ சாகுற நிலைமைக்கு ஆயிட்டா. அப்ப ஹீரோ தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ஹீரோயினுக்கு என்னடா ஹீரோ இப்படி மாறிட்டானே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. கடுப்பான ஹீரோயின் எடுத்து கல்பா அதை அடிச்சு விட்டுறா. ஹீரோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவன் ஃபீலும் பண்றான், ஆனா அவன் தடுக்கவும் மாட்டான். ஹீரோயினுக்கு லைட்டா உடம்பு முடியாம போகுது. அந்த நேரத்துக்கு சார்லி உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ மேல படுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு, எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சீன் போடுறா. அப்பவும் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அதுக்குள்ள இந்த சிங்கிள் பாய்ஸ் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேணும்னே அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோட ஆள் அங்க வந்துடுறாரு. மரியாதை இங்க இருந்து எல்லாம் போங்கடா வெளியில, இல்லன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு கத்துறாரு. உடனே இவனுங்க பயந்துகிட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க. மறுநாள் காலையிலே ஹீரோயின் ப்ரொஃபஸருக்கு போன் பண்றா. சார், நான் உங்களோட ரிசர்ச் டீம்ல சேர்றேன், நான் ஸ்பேஸ்க்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறா. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேயே இவனோட கண் எதிர்க்கே இருந்தா அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா இதுக்கு மேல அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாது. நம்மளால எவ்வளவு காசை திருப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், இன்னும் 10 நாள் தான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. ஹீரோயின் ப்ரொஃபஸரை நேர்ல பாக்குறா. அப்ப இன்னொரு பையனும் அங்க வந்திருக்கான். அவனோட பேரு சன்னி. இவனுமே நம்ம ஹீரோயின் சேர்ற அதே டீம்ல தான் சேர போறான்.
அப்போ வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் வந்து என்னதான் மேஜர் ஆயிருந்தாலுமே உங்களோட ஃபேமிலியோட சம்மந்தம் இல்லாம உங்களை நாங்க வந்து ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போக கூடாது. அதனால நீங்க வந்து ஃபேமிலி கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோக்கு இது தெரிய வரும். ஹீரோ கிட்ட கேட்டா போகாதன்னு சொல்லுவான், ஏதாவது சொல்லுவானே, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா சன்னி அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அனாதை தான், நான் யார்கிட்டயும் வந்து கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் இந்த டீமில் கலந்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ கூடியே நான் இருந்தேன்னா போதும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. ரொம்ப சோகமாக ஹீரோ கிட்ட வேற இதில் சைன் வாங்கணுமேனு. அந்த டைமுக்கு கேர்ள்ஸ் பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம சார்லி. வா வா நீயும் வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணுறா. ஆனா இவ இந்த பார்ட்டி பண்றதுக்கு காரணமே ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுதான். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை ரொம்ப கேவலமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு இவதான் 18 வயசுல இருந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவளா, அதுவும் வளர்த்த அங்கிள்கே. ஐயோ கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா, மோசமானவ அப்படி இப்படின்னு பேசும்போது இவ ஐயோ இப்படிலாம் பேசாதீங்க, அவ சின்ன பொண்ணு அப்படின்னு நடிக்கிறா. அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்றா. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பா அம்மாவோட ரிசர்ச் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து இங்க டேபிள் மேல கிளாஸஸ் அடுக்கி வைக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப வேணும்னு இந்த சார்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அதை எல்லா கிளாஸ் எல்லாம் தட்டி விடுறா. தட்டி விடுறது மட்டும் இல்லாம இவளே தானாவே கீழே விழுந்து மண்டையில அடிபட்ட மாதிரி டிராமா கிரியேட் பண்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அவன் வந்த உடனேயே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சார்லியை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்கவே இல்ல. வேண்டாம் வேண்டாம், நீங்க அவளை எதுவுமே சொல்லாதீங்க, அவ சின்ன பொண்ணு, அவ தெரியாம ஏதோ பண்ணிட்டா, நான் வந்து அந்த பேப்பர் ரொம்ப முக்கியமான பேப்பர்னு தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா உன்னை அடிப்பா, அவ ரொம்ப மோசமானவ, இப்படியெல்லாம் உன்னை அடிச்சுக்க கூடாது, உன் தலையில ரத்தம் வருது பாரு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஹீரோயினை ஹீரோ போட்டு அடிச்சுட்டு மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. முடியாதுன்னா நீங்க மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம ஹீரோயினும் மன்னிப்பு கேட்கிறா. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனோட ரூமுக்கு போகும்போது எப்படா சைன் வாங்குறது, இதுல என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணிட்டு நான் மேற்படிப்பு படிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்து அதை பத்தி கொஞ்சமும் கவலையே படாம சரி ஓகே ரிசர்ச் குரூப்ல தான் எதுனா எடுப்பா போல அப்படின்னு நினைச்சு சைனையும் போட்டு விட்டுறான். இவன் அதை படிச்சு கூட பார்க்கல. கண்டதை யோசிக்காம இப்பயாவது எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, நல்லதா போச்சு, படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயின் உனக்கு இது என்னன்னு படிச்சு பார்த்து சைன் பண்ண கூட எனக்காக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போவும் ஃபீல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்பேஸ்க்கு போறவங்க எல்லாருமே வந்து அது ஒரு 1 வே மாதிரி தான் யோசிச்சுட்டு போவாங்க. நம்மளால கண்டிப்பா திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி போகவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயினும் இப்போதைக்கு நம்ம போனா திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பா அம்மா இவளுக்காக வச்சுட்டு போன ஒரே வீடையும் விற்கிறா. நம்ம ஹீரோவுக்கு இது வரைக்கும் இவளுக்கு படிப்பு செலவுக்காக அவன் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் ஹீரோக்கு திருப்பி எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக தான் வந்து இவ வச்சிருக்க காஸ்ட்லியான பொருள், அவங்க அப்பா அம்மா அவளுக்கு விட்டுட்டு போன சொத்து எல்லாத்தையும் வித்து அவனுக்கான காசை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளும் வந்து அவளுக்கு நம்ம ஹீரோ கூட என்னென்ன ஹாப்பியான மெமரி எல்லாம் இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ஒரு நாள் திரும்பி வர போறதே இல்லை அப்படின்னு அவளுக்கே தெரியும். அந்த 10th டேவும் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறா. அப்ப கடைசியா அப்ப ஹீரோ கிட்ட அவ என்ன கேக்குறான் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீயும் நானும் டின்னர் சாப்பிடணும், நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா நைட்டு உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சவ விடிய காலையில 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கே வரல. ரொம்ப மனசு கஷ்டத்தோட கடைசியா உனக்கு குட் பை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு கூட நீ எனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிடுறா. அதாவது இது என்ன மாதிரி ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஸ்பேஸ்க்கு போகும்போது அங்கே என்ன மாதிரி இருக்கணும், எப்படி வந்து கிராவிட்டி இல்லாத இடத்துல நடக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. சிலருக்கெல்லாம் ஊஞ்சல் ஆடினாலும் வந்து வரும், போட்டில் போனாலும் வந்து வரும், அந்த மாதிரி வந்துட்டு
நம்ம ராக்கெட்ல போறோம் அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கும் டக்குன்னு ஒத்துக்காது இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்காக இடம் செட் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ல தான் இப்ப ஹீரோயின் இருக்கா. இந்த ட்ரைனிங் முடியறதுக்கு 1 மாசம் ஆகும். அங்க ஹீரோயினை பார்த்த உடனே சன்னிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவோட ரிசர்ச் பேப்பர் அன்னைக்கு கிழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும், எதுக்கு இப்படி எல்லாம் வந்துட்டு அதை சரி பண்ணதுக்கு தவிக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேள்வி கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோவும் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, அவளை வந்து என்னை விட்டு ஒதுக்கி வைக்கணும் தள்ளி வைக்கணும் அப்படின்னா எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. நான் இப்படி எல்லாம் பண்ணனா மட்டும்தான் அவ என்கிட்ட இருந்து தள்ளி இருப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிசர்ச் டீம் வந்து உருவாக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் போய் சேர்ந்திருக்கா. அது அவளுக்கும் தெரியாது, நம்ம ஹீரோக்கும் தெரியாது. இப்பதான் வந்து நேம் லிஸ்ட்ல ஹீரோயினோட பேரை பாக்குறான். என்னது இது, ரூஹியோட பேர் எதுக்கு இதுல இருக்கு, யார் பார்த்த வேலை இது, ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு செக்ரட்டரி, சான்ஸே இல்லை, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பாக்குறீங்க, நீங்க லிஸ்ட்டை வேணா மறுபடியும் ரீசெக் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு செக்ரட்டரி சொல்றான். ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம ரூஹி வந்து ஸ்பேஸ்க்கு போவா அப்படின்றதுல. அதை லிஸ்ட் எடுக்கிறதுக்காக மேனேஜர் பேரானா. அப்ப சார்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவன் கையில காசு கொடுத்து அந்த ரூஹியோட பேர் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு சர்நேமை மட்டும் மாத்தி விடு, அதே மாதிரி பேர் இருக்க வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது இவன் ஐயோ பயமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றான். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளும் அவனை சமாதானப்படுத்தி கன்ஃபார்மா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் அந்த செகண்ட் நேமை மட்டும் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு, சார் அது நம்ம ரூஹி இல்லை சார், வேற ஒரு ரூஹி, அவங்க அப்பாவோட பேர் வேறையா இருக்கு அப்படின்னு போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு கொஞ்சமே மூச்சை வந்தா மாதிரி இருக்கு. ஆனாலும் ஹீரோக்குள்ள மனசு ஏதோ மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், அடிச்சிட்டோம், டின்னருக்கு கூப்பிட்டா அதுக்கும் போல, கண்டிப்பா அவ கோவமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தா அவளோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கு போய் பார்த்தா ரூஹி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க பயங்கரமா ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. எல்லாம் உன்னாலதான், நீ எதுக்காக குழந்தைய அடிச்ச, அந்த குழந்தை 8 வயசுல இருந்து என் கிட்டதான் வளர்ந்துச்சு, அவ என்னைக்காவது யாரையாவது கஷ்டப்படுத்தி நீ பாத்திருக்கியா, நீ அவளை நம்பவே இல்லைல்ல, அது உன்னோட தப்பு தான், அவ இது மாதிரி என்னைக்கும் இருந்ததே இல்லை, சந்தோஷமா கலகலன்னு இருக்க குழந்தைய நீ ரொம்ப மோசமாக்கிட்ட, அவ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா, ரொம்ப சோகமா இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எவ்வளவு அளவுக்கு இவனும் போன் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஹீரோயினுக்கு விடாம. ஆனா ஹீரோயின் எடுத்த பாடே இல்லை. அந்த டைமுக்கு சார்லி உள்ள வரா. அவ வந்து என்ன மூட்ல வரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்ற மூட்ல வரா. அப்புறம் தான் ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ரூம்ல நடந்தது என்ன ஆச்சு அப்படின்றத சிசிடிவி கேமரா மூலயமா அவன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன வேலை பண்ணிருக்க, நீயே கீழே விழுந்து நீயே அடிபட்டுக்கிட்டு அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டியே, நான் அவளை அடிச்சுட்டேன், எவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். என்னது, நான் கேவலமா நடந்துக்கிட்டேனா, அவளை அவாய்ட் பண்ணணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ தான் என்னை கேட்ட, நான் அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன், ஏன் இது எல்லாமே நம்மளோட பிளான் தானே, நான் அதுக்காக தானே நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சார்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நான் அடிக்க தான் சொன்னேன், நீ வந்து உன்னோட எல்லையை மீறிட்ட, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்துறதை தவிர வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி இவளை வார்ன் பண்ணுறான். இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ட்ரைனிங் எல்லாம் பலமாக போயிட்டுருக்கு. இவளுக்கு இங்கே இருக்கிறதுனால ஃபோனுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இப்போதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓனர் நம்ம கிட்ட பேச போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனேயே வந்து ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோ வந்துட்டு ஆன்லைன் காலில் தான் வரான். அப்போ எல்லார்கிட்டையும் நீங்கள் எல்லாம் இதுவரையில நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாரையுமே வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட கடமை, அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், ஆனால் முதல்ல 2 பேரை தான் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், அப்ப நான் இருக்கேன் இதுல அப்படின்னு தெரிஞ்சவன் நீ சைன் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ என்ன நினைச்சுக்கிறானா, இந்த ப்ராஜெக்ட் ஓனருக்கு எப்படி ஹீரோயின் பேர் இதுல இருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கும், அதனால அவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது, நீ தெரிஞ்சதான் என்ன அனுப்பி வச்சுட்ட அப்படின்னு. 10 நாள் ஆயும் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஒருவேளை அவ ஹாஸ்டல்லயே தங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி அவன் ஹாஸ்டலுக்கு வந்து தேடுறதுக்காக ஹீரோ வரான்.
வந்து அங்க கேட்கும் போது ரூஹி இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு டவுட் வந்து ஹீரோயினோட ரூம்குள்ளேயே வந்து பாக்குறான். அப்ப பார்த்தா அவ கேலண்டர்ல ஒன்னும் ஒரு ஒரு நாளும் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதை எல்லாத்தையும் பாக்குறான். குட் பைன்னு சொல்லிட்டு அந்த 10வது நாள் வந்து எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே என்னோட வாழ்க்கையை விட்டு நீ போயிட்டியா அப்படின்னு இவனுக்கு பயமாயிடுது. அந்த இடத்துல ஒரு டெபிட் கார்டும் ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்காக எழுதியிருக்கான். ஹாய் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசை. நான் வந்து உங்களை விட்டு ரொம்ப தொலைவு போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு எனக்கு செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவளாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னால் என்ன வந்து பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை இந்த கார்டில் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக முடிக்க முடியாது. ஆனால் நான் பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி குட் பை சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அவ்வளோதான். அதை பார்த்த உடனே ஹீரோ டோட்டலாக உடைஞ்சு போயிடுறான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவளை நான் வந்து தள்ளி இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இப்போ அவள் எங்கே போனானே தெரியலையே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்த தான் அவள் வித்துட்டா இல்லையா. புதுசா இருக்காங்க வேற ஒருத்தவங்க, அவங்க வந்து இப்பதாங்க நாங்க வாங்கிட்டு வந்தோம், இந்த வீடு இப்பதான் வித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே சார்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ரூமை அவ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குடோன்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். பாவம் வேலைக்காரங்க பயங்கரமா புலம்புறாங்க. எனக்கு எதுவுமே இங்க நடக்கிறது பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட. பாப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு குடோன்ல போடுறாங்க. என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க இருக்க முடியாது, நான் வேலையை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த கேள்வி எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணுது? ஜஸ்ட் அவ வீட்டை விட்டே போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்ப இந்த ரூம் வந்து சும்மா தானே இருக்க போகுது, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெருசாவும் இருக்கு, அதனாலதான் இந்த ரூமை எடுத்துக்கலான்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம கோவம் வருது. யாரை கேட்டு இந்த முடிவை நீ எடுத்த? இது உன்னோட வீடு கிடையாது, உன்னை நான் நடிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே கனவு காணாத அப்படின்னு சொல்லி அவளை கேவலப்படுத்திடுறான். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து பயங்கர டஃபா இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் சமாளிச்சுட்டு தான் இருக்கா. இப்பதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது ஸ்பேஸுக்கு கொண்டு போய் விட்டுடும், ஆனா திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை இல்லை, அவங்க அது எல்லாத்துக்கும் சம்மதி தானே சைன் போடுறாங்க, திரும்பி வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தானே சைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லாரும் சொல்லும் போது ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. இல்ல, அந்த மாதிரி நம்ம யாரையும் கைவிட முடியாது, நம்ம கண்டிப்பா அவங்க எல்லாரையும் வந்து திருப்பியும் ஸ்பேஸ்ல இருந்து நம்மளோட பூமிக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, இப்போதைக்கு அனுப்பி வைப்போம், 2 வருஷம் கழிச்சு தானே அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும். அப்பதான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சன்னி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைல கொடுக்கறதுக்காக ஹீரோவோட ரூம்க்கு வரான். அங்க வந்த உடனே ஹீரோ இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறான், நம்ம ஹீரோயினோட காலேஜ் மேட்டு தான் இவன் சொல்லிட்டு. என்ன காலேஜ்ல ஒரு வாட்டி இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு பூவை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். கரெக்டா அந்த டைமுக்கு தான் ஹீரோ காலேஜுக்கு ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பான். ஸோ அப்பவே இவனை மூஞ்ச பொழந்து எடுத்துட்டான். நீ ஹீரோயினோட சீனியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஆமா, உங்களுக்கு தான் என்ன நல்லா தெரியுமே, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சன்னி கேட்குறான். நீ ஹீரோயின் லாஸ்ட்டாக எப்போ பார்த்த அப்படின்னும் போது அப்போ தான் இவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அப்படின்னா ஹீரோயின் வந்து இவன் கிட்ட சொல்லாம தான் வந்திருக்காளா, இவன் என்ன என்கிட்ட கேட்குறானே, நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன சார், நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நீ என்கிட்ட ஏதோ மறைச்சு பொய் சொல்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது, நீ சொல்கிறதுல உண்மை இருக்கா மாதிரி எனக்கு தோணலையே அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நம்பாதீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்கள் வீட்டு பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தா சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா, அவளே சொல்லலை அப்படின்றப்ப நான் எதுக்காக சொல்லணும், எனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் வந்து எதையும் மறைக்கலங்க, நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உன் அங்கிள் பைத்தியம் மாதிரி உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு, பட் ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ எதுக்காக வந்து சொல்லல, கார்டியனோட சிக்னேச்சர் நீ எப்படி வாங்கல அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது
நான் இங்க இருக்கேன், நான் இதுல போக போறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் சைன் பண்ணாரு அப்படின்னு இவ சொல்றா. சான்ஸே இல்ல, கிடையவே கிடையாது, உங்க அங்கிளுக்கு நீங்க இருக்கன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா பைத்தியம் மாதிரி எல்லார்கிட்டயும் தேடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளோட காலேஜோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் உன்னை கண்டுபிடிக்க முடியல அவரால் அப்படின்னு சொல்றான். எது எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு என் மேல கவலையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோ பழைய விஷயத்த பத்தி யோசித்து பாக்குறான். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம கம்பெனி பண்ண ஒரு தப்பால ஒரு 8 வயசு குழந்தை அவங்க அப்பா அம்மாவை இழந்துடுச்சு, இதுக்கப்புறம் அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ யோசித்திருக்கான். அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டோட நம்ம வச்சு வளர்க்கணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஸ்பேஸ்க்கு கிளம்ப வேண்டிய நாளும் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்டா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் போவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சன்னியும் நம்ம ஹீரோயினும் தான் போக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கனவு என்னோட கனவே கிடையாது, இது வேற 2 பேரோட கனவு. ஒரு கப்பலா இந்த லட்சியத்தை முடிக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களால பண்ண முடியாதத அவங்க பொண்ணுக்காக இன்னைக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் பண்ண ஆசைப்படுறான். அவ்வளவுதான். இப்பதான் 2 பேருமே வராங்க. அவங்கள எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹெல்மெட்டை கழட்டுறா. ஹீரோ செம்ம ஷாக்கு. அவ்வளவுதான், ஹீரோ பீ பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். ஒத்துக்க முடியாது, நான் ஒத்துக்கினாதான் இது நடக்கும், நான் சைன் பண்ணல இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேஜ்லயே பயங்கரமா அட்டகாசம் பண்றான். சார் தயவு செஞ்சு சைலண்டா இருங்க, எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இதை என்னால நிறுத்த முடியாது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது, இதையே நான் நிறுத்துறேன், இது என்னோட ப்ராஜெக்ட், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, இதை நான் நிறுத்திடுவேன், நீ போன அப்படின்னா கண்டிப்பா நான் இதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க உடனே எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவங்களோட பசங்களை மட்டும் அனுப்ப மாட்டாங்களாம், அப்பனா நம்ம பசங்களை மட்டும் நம்பி அனுப்பணுமா, இது என்னடா இது ஓர வஞ்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்கும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப சங்கடமாயிடுது. ஆனா ஹீரோக்கு சடனா தலை சுத்தி மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. அந்த கேப்ல ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்பிடுறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் என்ன பண்றது, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் என்னோட பாதையை செலக்ட் பண்ணிட்டேன், நான் அந்த பாதையில தான் போக போறேன் அப்படின்னு சொல்லி, நான் திரும்பி வந்தா நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர் லைஃப் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ராக்கெட்டுமே கிளம்பிடுது. நம்ம சன்னியும் ஹீரோயினும் ஸ்பேஸ்க்கு கிளம்பிடுறாங்க. இப்பதாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு லங் கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம செக்ரட்டரிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவன் ஹீரோயினை விட்டு ஒதுங்கியே இருந்திருக்கான் இவ்வளவு நாளும். எங்க இவனை லவ் பண்ணிட்டு இவன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்லி இவன் பயந்துருக்கான். பட் அதே நேரத்துக்கு எத்தனை நாளுக்கு அவன் இருப்பான் அப்படின்றதே அவனுக்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாம் சார்லிக்கு கூட தெரியாது. அவ அவனுக்காக கஞ்சி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா, சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கேக்குறான், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்காக அந்த லிஸ்ட்ல இருந்து ஹீரோயினோட பேரை மாத்த சொன்ன, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா சொன்னதான், ஏன்னா உண்மையாவே நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை நடிக்க தான் கூட்டிட்டு வந்த, ஆனா என்னால நடிக்க முடியாது, நான் உன்னை காதலிக்கிறேன், தயவு செஞ்சு நீ இது எல்லாத்தையும் மறந்துரு, அவ உன் மேல பைத்தியமா இருந்ததை விட நீ தான் அவன் மேல பைத்தியமா இருக்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு போயிடு, என்னை விட்டு போயிடு, இனிமே நீ நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவ வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நானும் நினைக்கிறியா, கிடையவே கிடையாது, நீ அவளை கஷ்டப்படுத்தினதுனால மட்டும்தான் அவ அங்க இருந்து போனாலே தவிர நான் அவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது, என்னோட வார்த்தை எல்லாம் அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாது, காயப்படுத்தாது, உன்னோட வார்த்தை தான் அவளை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். வீட்டுக்கு பாக்குறான், வீடே ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயின் இல்லாத ஒரு வீடாவே இல்ல அவனுக்கு. ஹீரோயினோட ரூம்க்கு வரான். அங்க பார்த்தா நிறைய ஃபிளாஷ் டிரைவ் இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்கும் போது ஹீரோக்கே தெரியாம அவ ஹீரோவை வீடியோ எடுத்திருக்கா. அந்த ஒரு வீடியோலயும் நான் அவனை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா,
நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. பயங்கரமா ஒரு குடிகாரனாவே ஆயிட்டான். சார் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கம்பெனில எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது தெரியுமா, தயவு செஞ்சு குடிக்கிறத நிறுத்துங்க சார், பெரிய பிரச்சனை. ஸ்பேஸ்க்கு அனுப்பின யாரையும் கூட்டிட்டு வர ஐடியாலேயே இல்லை இவங்க யாருமே, அதுக்கு ஃபண்ட் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் மீட்டிங்கு வந்து பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபண்ட் எல்லாம் பண்ண முடியாது, அவங்க வந்து எவ்வளவு நாளுக்கு ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்களோ அவங்க அனுப்பட்டும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா முழுசா எல்லாத்தையும் முடிக்கவே இல்லை, அதை பண்ணி முடிக்க எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல, அது வரைக்கும் அவங்க இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தங்கறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபண்டை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்கள கூட்டிட்டு வர்றதுன்னா அதிக செலவாகும், அதுக்கு ஃபண்டை கொடுக்கணும், அதெல்லாம் எல்லாராலையும் இப்ப நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. என்னோட கம்பெனியே திவால் ஆனாலும் சரி, கடைசி ஒரு காசு இருக்கிற வரைக்கும் நான் என்னால முடிஞ்சதை அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. யார் யார் இருக்கீங்களோ இருங்க, யார் யார் வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவுமே வந்துட்டு ராத்திரி பகலா வந்து அந்த கம்பெனிக்காக வேலை செய்யவே ஆரம்பிச்சிடறான். எப்படியாவது ஹீரோயினை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் 2 மாசம் இல்லைங்க 2 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளா சிக்னலே இல்லாம இப்பதான் வந்து ஹீரோயின் இருக்க ஷிப்போட சிக்னல் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ரூஹி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா போறான். ஆனா அங்க பேசுறது சன்னி தான். சன்னி வந்து அங்க இருக்கிற நிலைமையை பத்தி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்துலதான் இருக்காளா, நான் பேசுனா கேக்குமா அப்படின்னு சன்னி கிட்ட கேட்கும் போது ஆமா பேசுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த டைமுக்கு சிக்னல் வந்து கட் ஆயிடுது. சுத்தமா கொஞ்சம் கூட சிக்னலே இல்ல சார், இப்ப எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல, மறுபடியும் சிக்னல் எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட ஹீரோக்கு லைஃபே வெறுத்து போயிடுது. அவகிட்ட ஒரே ஒரு மன்னிப்பாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் ஆசைப்பட்டான். ஆனா அதுவுமே அவனால முடியல. அப்படியே வருஷம் மட்டும் போயிட்டே இருக்கு. 10 வருஷம் ஆயிடுது, அவங்கள திருப்பி கூட்டிட்டு வரவே முடியல. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா கம்பெனியை விட்டு, இப்ப இன்னும் இருக்க கொஞ்சம் நெஞ்ச பார்ட்னர்ஸும் வந்துட்டு எங்களாலையும் வந்து இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, ஒண்ணுமே தெரியல, அதனால நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கம்பெனி அவனோட வீடு எல்லாத்தையும் வந்துட்டு வித்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான். யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக முன்னுக்கு வரவே இல்லை. ஹீரோ வந்து அவனோட இருக்கிற எல்லா சொத்து வீடு எல்லாத்தையும் வித்துட்டு எப்படியாவது ஹீரோயினை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ப்ரொஃபஸர் அவனோட டீம்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரே காரணம் நீங்க மட்டும்தான் சார், உங்களுக்காக மட்டும்தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாசங்க இன்னும் வருஷங்க தான் ஆயிட்டே போகுது. நம்ம ஹீரோக்கும் வயசாகுது, அவனோட நோயுமே அதிகமாயிட்டே போகுது. ஹீரோக்கு ரொம்ப வயசாயிடுச்சா, இப்பவும் அவனோட நம்பிக்கையை விடாம அவனும் ப்ரொஃபஸரும் மட்டுமே இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு வழியா அவங்களோட ஷிப்பை வந்து நம்மளோட இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. அது தெரிஞ்ச உடனேயே ஹீரோ வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இப்பதான் இந்த ட்ரிங்கை நான் பல வருஷம் கழிச்சு குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பூமிக்கு வந்து இறங்குற அந்த நாள் அன்னைக்கு கூட ஹீரோவை வந்துட்டு அங்க போய் பார்க்காம ஹீரோயினை நியூஸ்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கே செக்ரட்டரி வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறான். எதுக்காக சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, நீங்க தானே அவங்கள போய் கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சேன், ஆனா வந்துட்டு அவளை நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, நான் அவளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்லை நீங்க கண்டிப்பா போயே ஆகணும், நீங்க அவங்களுக்காக எவ்வளவு அளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு செக்ரட்டரி சொல்றான். ஆனா ஹீரோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு அவனோட வியாதி ரொம்ப முத்தி போயிடுச்சு, ரத்த வாந்தியா எடுத்துக்கிட்டே இருக்கான். எந்த நிமிஷம் வேணும்னாலும் நான் சாகலாம், அவ கண் எதிர்க்க நான் சாக கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். ப்ரொஃபசர் இருக்காரு இல்லையா, அவர் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை வர வச்சு பேசுறாரு. நீ வந்து என்னதான் உங்க அங்கிள் மேல கோவமா இருந்தாலும் அவர் வந்து உன்னை வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா, நீ எதுக்காக இன்னும் அவரை போய் பார்க்காம இருக்க, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மறந்துடு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த மட்டும் இவர் இன்னும் சொல்ல மாட்டாரு. ஹீரோ தங்கியிருந்தான் இல்லையா லேப, அவன் வீடெல்லாம் தான் வித்துட்டான் இல்லையா, வெறும் லேப்லயே தங்கிதான் எல்லாத்தையும் பண்ணான். அந்த லேபை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. ஒரு நாளும் அவன் இங்கேயே தான் இருப்பான். எது கூட இருப்பான் தெரியுமா, எந்தெந்த பொம்மையெல்லாம் நீ வச்சுட்டு இருந்தியோ, நீ எந்தெந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தியோ அது கூட தான் வந்து அவன் இத்தனை நாளுமே வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு பர்த்டேக்கும் வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பான். அந்த பொம்மையில எல்லாத்துலயுமே வந்துட்டு
ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டரை இவ பார்த்ததே கிடையாது. இப்போ எடுத்து அந்த லெட்டர் ஒன்றுத்தையும் அவ படிக்கிறா. அதுல ஒன்றுத்துலயும் வந்து ஹீரோயினை பத்தி தான் எழுதியிருக்கா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் ஒரு லெட்டரும் எழுதியிருக்கான். இவ ஒரு வாட்டியும் ப்ரொப்போஸ் பண்ணும்போது, நான் உனக்கு டிசர்வ் ஆனவன் கிடையாது, எனக்கு அந்த தகுதியே கிடையாது, உனக்கு என்னை விடவும் ரொம்ப பெட்டரா ரொம்ப சின்ன வயசு பையனா வந்து உனக்கு கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். ஆனா திரும்பவும் நீ என்கிட்ட இந்த மாதிரி சொல்ல அதை நான் என்னைக்கு மீறுவேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் உனக்கு அங்கிளா இருக்கலாமா வேண்டாமா அப்படின்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதியிருக்கான். அதுதான் ஹீரோ எழுதின கடைசி லெட்டரு. நம்ம ஹீரோயினும் சன்னியும் வந்துட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் வந்து பாராட்டு விழா மாதிரி ஒரு விஷயம் நடத்த போறாங்க. அதுக்கு ஹீரோ நான் தான் அங்க போறேன்னு தெரியக்கூடாது, ஆனா நான் போய் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறான். அப்ப அந்த ஹீரோயினோட டையை தூக்கி கடாசிருப்பாங்க இல்லையா, அதையுமே அவன் எடுத்துதான் வச்சிருந்திருக்கான். அந்த டையை தான் கட்டிட்டு ரெடி ஆகுறான். இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்டயும் சன்னி கிட்டயும் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, ஸ்பேஸை பத்தி கேட்பாங்க. அங்க என்னெல்லாம் பார்த்தீங்க, எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டீங்க, சோறெல்லாம் கிடைச்சதா இல்லையா, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தா வந்த உடனே உங்களுக்கும் மாமாக்கும் என்ன பிரச்சனை, நீங்க வந்து உங்க அங்கிளை லவ் பண்றீங்களா, அவருக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சன்னி பயங்கரமா கடுப்பாயிரா. எங்க எந்த கேள்வியை எங்க வந்து கேட்கணும் அப்படின்றதே இல்லையா உங்களுக்கு, ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கோம், எங்க கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பத்தி கேட்டுட்டு காசிப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டி விட்டுறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் கண்டிப்பா எங்கன்னா இருப்பேன்னு சொல்லிட்டு எதுக்காக என்னை விட்டு ஒதுங்கி போன, உண்மையை சொல்லு, நீயுமே என்ன லவ் தானே பண்ணிட்டு இருந்த, அதை சொல்ல முடியாம தானே நீ என்னை விட்டு விலகி போன அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறான். யாருக்கும் தெரியாம ஹீரோ அப்படியே பேக் சைட்ல இருந்து நடந்து போறான். ஆனா அதையும் பார்த்துட்டு பின்னாடியே வந்துடுறா. நீ தானே அது, எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக இன்னமும் நீ என்கிட்ட இருந்து ஓடி ஒளிற அப்படின்னு சொல்லி கேக்குறா. பயங்கரமா கதறி அழறா. ஆனா ஹீரோவால இது எதுக்குமே பதில் சொல்ல முடியல. தயவு செஞ்சு என் பக்கத்திலேயே வராத, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு உன்னை பார்க்க கூட முடியாது, தயவு செஞ்சு என்ன ரொம்ப தர்ம சங்கடம் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் இல்ல, நான் உன்னை பார்க்கணும், நான் உன்கிட்ட பேசணும், நீ எல்லாமே என்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ அதுக்கான பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னோட அப்பாவால உன்னோட அப்பா அம்மா இறந்து போனாங்க, அதுக்கான கடமையை தான் நான் செஞ்சேன், மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த பணத்தையும் நீ திருப்பி கொடுத்துட்ட, அதனால நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் மறுநாளே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக சார்லி வரா. வந்த உடனே ஷாக் ஆயிடுறா நம்ம ஹீரோயின். நீங்க எதுக்காக என்ன பார்க்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ தான் வந்து எல்லா உண்மையும் சொல்றா. ஆமா, உன்னோட அங்கிள் வந்து உன்னை லவ் பண்ணா, என்னை நடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தான், அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கான பிளானே கிடையாது, அது எல்லாமே பொய் தான், நான் தான் வந்துட்டு ஏக்கச்சக்கமா உங்களுக்குள்ள ரொம்ப குளறுபடி பண்ணி விட்டுட்டேன், உங்களை சேர விடாம பிரிக்கணும் அப்படின்ற எல்லாமே பிளான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த பிரேஸ்லெட்டையும் திருப்பி தரா. இது உனக்கு சேர வேண்டியதுதான், இது வந்து நான் தான் எடுத்து வச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தேன், மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது உன்னோடது. ஆனா கடைசியா அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இவ்வளோ நாளும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனா அவனோட லைஃபே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, அதை நீ மிஸ் பண்ணிடாத, சீக்கிரமா அவனை போய் பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க போனாரு அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறா. இவ்வளோ நாள் வந்துட்டு அவர் உயிரோட இருந்ததே வந்து உண்மையாவே கடவுளோட புண்ணியம் தான் சொல்லணும், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா, ஆனா இதுக்கு மேல கண்டிப்பாவே அவரை காப்பாற்ற முடியாது, ஜஸ்ட் ஒரு 3 மாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரா செக்ரட்டரிய பாக்கிறதுக்காக போயிடுறா. அங்கிள் எங்க இருக்காரு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அவன் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போல, அதனால இவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்க முட்டி போட்டு உட்காந்துடுறா. இதுக்கு மேல நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சறத பார்க்கும்போது அவனால சொல்லாம இருக்க முடியல. அவன் சொல்லிடுறான். சின்ன வயசுல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அப்பப்போ ஒரு மலை மேல போயிட்டு
அவங்க சம்மர் வெக்கேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோ போயிருக்கான். அவ்வளவு மேல மேல இருந்து ஸ்டார்ஸ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட பொல்யூஷன் எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா இங்க இருந்து ஸ்டார்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு கதையை சாத்திட்டு ஒளிஞ்சுக்கிறான். அவனால ஹீரோயினை ஃபேஸ் பண்ணவே முடியல. நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன ஆனாலும் சரி, என் உயிரை போனாலும் சரி, இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ரொம்ப நேரம் ஆகுது, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போல. ஹீரோவும் கதவை திறக்கல. இப்பதான் ஹீரோயின் சொல்றா, நீ எழுதி பொம்மைக்குள்ள வச்சிருந்த எல்லா லெட்டரையும் நான் படிச்சுட்டேன், நீயே என்ன லவ் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இப்பயாவது ஒத்துக்கிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோவும் இதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுன்னு கதவு திறக்கிறான். ஹீரோ இன்னும் போய் கட்டி பிடிச்சிடுறா. கட்டி பிடிச்ச ஹீரோ அதோட மயங்கிடுறான். நேரா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. அப்போ சன்னி தான் ஹெல்ப் பண்ணிருக்கான் ஹீரோயினுக்கு. இப்போதைக்கு அவருக்கு ஒன்னும் ஆகல, நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா எவ்வளவு நாளுக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சன்னி இன்னமும் ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அந்த விஷயம் பத்தி பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை, கண்டுக்கவும் இல்லை. அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சைலண்டா தான் இருக்கா. இப்ப அவ ஹெல்ப் கேட்கிறா. நான் ஹீரோவோட சந்தோஷத்தை நிறைவேற்றணும், இத்தனை நாள் அவன் என் கூட இருக்கிறானோ அத்தனை நாளும் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் அவன் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவனை ஹெல்ப் பண்ண சொல்லியும் கேட்கும் போது, உனக்காக கண்டிப்பா நான் எது வேணாலும் செய்வேன், உன்னோட சந்தோஷம்தான் உன்னை நான் இழக்கிறது அப்படின்னா இழக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கே கஷ்டமா இருக்கு அது கேட்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து அவங்களால என்னென்ன விஷயம்லாம் செய்ய முடியலையோ, சின்ன வயசுல செஞ்ச விஷயம் எது எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே ஒரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் ஹீரோயினோட பர்த்டே வருது. இப்பவும் அவ கொஞ்சமும் மாறாம ஹீரோக்கு ப்ரப்போஸ் தான் பண்றா. இதையும் ஹீரோ கேட்டுட்டு சைலண்டா தான் இருக்கான். இவங்க 2 பேரும் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சன்னிய வர வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சன்னிய பார்த்த உடனே, இவ்வளவு தொலைவு எங்களுக்காகவா நீ வந்த அப்படின்னு கேட்கும் போது, உனக்காக நான் ஒன்னும் வரல, ரூஹிக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா, எனக்கு தான் நல்லா தெரியுமே, அவளுக்காக நீ என்ன வேணா பண்ணுவே, எங்க வேணா வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்பவும் கடுப்பு தான் ஆகுறா ஹீரோ. அப்பதான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவளோட காலேஜ் ப்ரோக்ராம்காக ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிருப்பா. அந்த இடத்துல வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோவுக்கு காமிச்சிருப்பா. பார்த்து அழகுல மயங்கின ஹீரோ அதை வெளியில காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாதான் இருக்கு, ஆனா இதை போடுறதுக்கு உனக்கு வயசு வரல, மரியாதை போய் கைட்டு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினோட ஆசைக்காக வெட்டிங் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கிறான். எனக்கு நான் சந்தோஷமா ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன், ஆனா கண்டிப்பா அதை மட்டும் செய்ய மாட்டேன், நீ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு என் கூட இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் விடவாக போற, அதுக்கு எதுக்கு நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவளா காட்டணும் அவசியமே இல்லை, நீ விட ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என்ன நினைக்கிற, என்னோட லைஃப் அதுக்கப்புறம் நல்லபடியா இருக்கணும்னு தானே, நான் கண்டிப்பா நீ சேர்த்ததுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு கெஞ்சிரா. ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். சன்னி கிட்டதான் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நீ ரொம்பலாம் கவலைப்படாத, இங்க இருந்து அவரை கிளப்பி கூட்டிட்டு போறது தானே கஷ்டம், அவங்களை இங்க வர வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இல்லையா, நம்ம இங்க வர வச்சிருவோம், அதுக்கப்புறம் அவரை சம்மதிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றான். எப்படா நீ எனக்காக இவ்வளோ பண்ற அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே நீ ஒருத்தரை காதலிச்சுட்டு அவருக்காக சந்தோஷத்துக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற இல்லையா, அதேதான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோயினுக்கு எந்த பதிலும் இல்லை. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களோட சொத்தெல்லாம் எனக்கு வரவே வராது, என்ன இப்படிதான் நீங்க நடு ரோட்ல விட்டுட்டு போக போறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்றா. ஹீரோ சைலண்டாவே இருக்கான். அவனோட மனசுக்குள்ளயும் ஒரு ஓரமா கொஞ்சமா ஆசை இல்லாமையா இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் சம்மதிக்கிறான். 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த மலை மேலேயே வந்துடுறாங்க. எல்லாருமே பயங்கரமா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஹீரோவை எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக வந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. சார்லி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம சன்னி கிட்ட எப்படா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவ காதலிச்சவனுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை எல்லாத்தையும் அவ நிறைவேற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுல அவ சந்தோஷப்படுறா. அதேதான் நானும், அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ அதை எல்லாத்தையும் செஞ்சு நிறைவேற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். செக்ரட்டரி எல்லாம் சமாதானப்படுத்தவே முடியல, குடிச்சு வரப்பட்டாரா அவ்வளவுதான், அவர் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோவை கட்டி பிடிச்சி எல்லாரும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்பதான் ஹீரோவோட தலை தொங்கிடுது.
அந்த டைமுக்கு ஹீரோயின் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம உள்ளே போகலாமா, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு லாக்கரோட கீயை கொடுத்து இதுக்குள்ளே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்காக அவன் ரிங் வாங்கி வச்சிருக்கான். அந்த ரிங்கை கூட வந்து சன்னி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அதுவும் வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும், அவளுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்கான். ஓகே, நான் இதெல்லாம் உனக்காக செய்கிறேன்னு நினச்சிக்காது, இதெல்லாம் நான் ரூஹிக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் சன்னி. ஹீரோ பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் ஓகே, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். என் உயிர் போகிறதுக்குள்ள உன்னோட கையில் நான் மோதிரத்தை போட்டு பார்ப்பேன், நான் கொஞ்சமும் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையாலேயே ஹீரோயினுக்கு மோதிரம் போட்டு விடுறான். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இந்த வானத்தில் நான் வந்து ஒரு பிரைட்டான நட்சத்திரமா இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ என்னை ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ கண்ணை மூடுவான். அவ்வளோதான், ஹீரோயினும் கடைசியா ஹீரோவை கட்டி பிடிச்சபடியே பக்கத்துல படுத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போகுது. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்க ஒரு டீச்சரா இருக்கா. அவளுக்கு ஹீரோவை தவிர வேற யாரையும் யோசிக்கவோ நினைச்சு பார்க்கவோ கூட தோணல. கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்த ஒரு நிமிஷத்தோட மெமரியை மட்டுமே வச்சுக்கிட்டே இந்த லைஃபை வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ இதோடயே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா கொஞ்சம் ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதையும் நான் கமெண்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா ஸ்டோரியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்டோரி தான், டச்சிங்கான ஸ்டோரி தான். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.